என்னடா பார்க்க கூட மாட்டேங்கிறாளுங்க. பாக்குற மாதிரியா இருக்கு உங்க தலையெழுத்து. இல்லண்ணே அதுங்களை சொன்னேனே. ஏண்டா ஒருவேளை பர்சனாலிட்டி கம்மியா இருக்கணும். பர்சனாலிட்டி இல்லையா? இல்லண்ணே இல்லண்ணே என்ன இப்ப இத பாருங்கண்ணே, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் அழகுக்கு மயங்குறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. எதை சொல்ற? சச்சின் அழகா? சச்சினா? சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர். அவர் ஆடுற ஆட்டத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஆடி போல. அதை விடுங்க. ஏஆர் ரஹ்மான் அழகா? இவ்வளவு பெரிய முடிய வச்சுட்டு திரியறாரு. அவருடைய மியூசிக்கு எல்லாரும் தாளம் போடல. அதே மாதிரிதானே உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எடுத்து விடுங்க. விட்டுட்டா போயிரும்ல. இல்லண்ணே உலகம் ஃபுல்லா உங்களை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். இப்ப யாருன்னு காட்டுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதா அண்ணா. அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. மைண்ட் பார் விளையாண்டுது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் காரிகளை பார்த்தாலே பம்புவ. பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்தி இருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து முட்டியாடா. அண்ணா என்னடா? அண்ணா என்னடா? அண்ணா என்னடா? அக்கா ஓடி போனா தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சே? அது பச்சை மண்ணுன்னு விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சிரு போட்டிருக்க. டேய், ஒக்கா ஓடி போனே அவ உறவை அறுத்து விட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். என்ன இது கிளம்பி கோவிச்சுட்டு வேண்டாம்டா. உட்காருங்க அண்ணே. உட்கார மாட்டேன். உட்காருங்க அண்ணே. சரி உட்கார்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், வலையில சிக்கின எலிய நடுவ விட்டுட்டு பங்கில இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். நான் தானே பயந்துட்டீங்களா? நாயே, நீயா இந்த நேரத்துல இங்க எங்கடா வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிடாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வையே. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன? நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுங்க. நான் அதுக்கு சொல்ல மூடுங்கம்மா. மூச்சு முட்டுதுடா. மூச்சு முட்டுது. தம் பிடிச்சுங்க. பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்து வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. என்ன பாட்டு பாடி வச்சுட்டேன்? நம்மளை முத்து முத்து முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து முகமூடி கல்றா. முத்து நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குனா, முகமூடி தூக்குனா. வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? தெரியல. முத்து அண்ணன் அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா ஐயா முத்து அண்ணா, முத்து ஐயா அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணன் நான் தான் அண்ணன் அண்ணா. ஐயோ வேட்டி பிடிக்கிறேன். அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாருது? யார் இந்த நேரத்துல? சின்னம்மா. ஐயோ அம்மா, பெரியம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா?
கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற. உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கலன்னு சொல்லி வெறும் வயித்தோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆத்து குதறி இருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தில் இங்கிருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது.